இந்த வீடியோல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நான் எப்படி ஒரு கவர்மெண்ட் அப்ளிகேஷனில் வந்து ஒரு ஓடிபி பேப்பர் சொல்லல அப்படி வந்து ஃபைன் பண்ணி ரிப்போர்ட் பண்ணேன் அப்படிங்கிற பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு சிம்பிளான பக் தான். பட் இந்த பக்கோட ஒரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். ஸோ இது என்ன மாதிரி அப்ளிகேஷன்னா வந்து ஒரு உத்தரகாண்ட் ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு ஸ்டார்ட் அப் பேஸ்டு ஏதோ ஒரு அப்ளிகேஷன் போல். ஸோ இதில் என்ன கேட்குறாங்கன்னா, சும்மா நீங்கள் ஸ்டார்ட் அப்னு வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து சும்மா ஒரு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மேபி ஒரு ஃபண்ட் ரைசிங் அந்த மாதிரி இருக்கும் போல். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீடியோவை ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து ஒரு சைனப் பேஜ் இருக்குது. இந்த சைனப் பேஜில் நம்ம எப்பயுமே கேட்குற டீட்டெயில்ஸ் தான். மொபைல் நம்பரு, நேமு அண்ட் இமெயிலு, அதே மாதிரி பாஸ்வேர்டு, அதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து இதில் வந்து அந்த மொபைல் நம்பரை வந்து வெரிஃபிகேஷனும் பண்ணுறாங்க. அந்த மொபைல் நம்பரை வெரிஃபிகேஷன் பண்ணுற இடத்துல தான் வந்து அந்த ஒரு ஓடிபி டிஸ்க்ளோஸ் வந்து ஆயிருக்கு. ஸோ ரொம்பவே ஒரு சிம்பிள் தான், நீங்களே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பார்த்தா. எல்லா டீட்டெயில்ஸும் சப்மிட் பண்ணிட்டு கொடுத்துட்டு சைனப் கொடுத்தேன். இங்கே பாருங்கள், டியர் இன்குபேட்டர் ஸ்டார்ட் அப் உத்தரகாண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் கோட் இஸ் 4717 கோட் இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா வந்து டெவலப்பர் வந்து அந்த மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணுற இடத்துல வந்து ஒரு மிஸ்கான்ஃபிகரேஷன் தப்பாக வந்து அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறார். எப்படின்னா வந்து ஓடிபியை கிளைண்ட் சைட்லேயே வந்து அவர் டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஸோ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா வந்து இந்த இடத்துல நான் வந்து ஒரு அட்டாக்கராக இருந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து நான் இஷ்டத்துக்கு ஏதாச்சும் ஒரு மொபைல் நம்பரை போட்டு இங்கே ஓடிபி எப்படி இருந்தாலும் டிஸ்க்ளோஸ் தான் ஆக போகுது. அந்த ஓடிபி எடுத்து போட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ அது ஒரு தேவையில்லாத கன்ஃபியூஷனையும் உருவாக்கும். அதே மாதிரி உத்தரகாண்ட் இருக்காங்கல்ல, இந்த ஸ்டார்ட் அப் உத்தரகாண்ட், அவங்க சைட்லேயுமே அந்த தேவையில்லாத ஒரு சொல்கிறது, இத்தனை மொபைல் நம்பருக்கு தேவையில்லாத அக்கௌண்ட்டில் கிரியேட் இருக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் ஆகும். ஸோ அதுதான் வந்து இந்த அட்டாக்கோட ஒரு சிம்பிளான இம்பேக்ட். ஸோ இது மட்டுமே இம்பேக்ட் கிடையாது, இதோட நிறைய விஷயம் பண்ணலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ நான் ஜஸ்ட் ரன் பண்ணுறேன் மறுபடியும். ஸோ அந்த ஓடிபி இருக்குது தெரியுமா, 471711 சொல்லிட்டு, அதை எடுத்து போட்டு வெரிஃபை கொடுத்தா அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆகிடுச்சு. லாகினும் ஆக போகுது. ஸோ இருங்க பார்க்கலாம். 471 கொடுத்தாச்சு. சரி, வெரிஃபை ஆகுது. வெரிஃபை கொடுத்த உடனே இங்கே பாருங்க, வெரிஃபைட் ஆகிடுச்சு. அதாவது ஓடிபியை வந்து கிளைண்ட் சொல்லி டிஸ்கவுண்ட் பண்ணி வெரிஃபை பண்ணிடுறாங்க. ஸோ இந்த பக் வந்து இப்போ பேட்ச் பண்ணிட்டாங்க. நான் இதுக்கு முன்னாடி 4 months 3 months முன்னாடி ரிப்போர்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்க பேட்ச் பண்ணி ரெடி பண்ணி விட்டாங்க. ஸோ தட் இப்போ வந்து என்ன எப்படி பேட்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து அந்த சைனப் பேஜ், சேம் சைனப் பேஜ் தான். ஓகே, எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணியாச்சு. நான் சைனப் தரேன். கொடுத்த உடனே லோட் ஆகுது. ஸோ இங்கே பாருங்கள், அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் 6 digit வெரிஃபிகேஷன் கோடு வந்து கேட்குது. ஸோ இதில் என்ன தெரியுது அப்படின்னா வந்து ஆக்சுவலாக அந்த பக்கை வந்து அவங்க பேட்ச் பண்ணிட்டு அந்த ஓடிபியை இந்த இடத்துல பாருங்களேன், ஓடிபி இங்கே டிஸ்க்ளோஸ் ஆகுது. இந்த இடத்துல வந்து ஓடிபி ஸ்ட்ரைட்டாக அந்த நம்பருக்கே வந்து சென்ட் பண்ணி அவங்க வந்து வெரிஃபை பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு பேட்ச் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா வந்து ஓடிபி வெரிஃபிகேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். கிளைண்ட் சைடில் அந்த கோடு வந்து எங்கேயுமே வந்து டிஸ்க்ளோஸ் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து ஓடிபி சென்ட் பண்ணிட்டாங்களா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஓடிபி சென்ட் பண்ண உடனே ஒரு இந்த பேஜோட சோர்ஸ் கோடை வந்து ஒரு செக் பண்ணிடணும். ஸோ இங்கே ஏதாச்சும் வந்து ஓடிபி வந்து டிஸ்க்ளோஸ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. மேபி 6 digit நம்பர் தான், அது கன்ஃபார்மாக அது தெரியுது. அந்த 6 digit நம்பரு இங்கே டிஸ்க்ளோஸ் ஆகிருக்கா, ஏதாச்சும் ஒரு கோடில் வந்து டிஸ்க்ளோஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ தட் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து வெரிஃபை பண்ணி அதை வந்து பார்த்துக்கணும். எங்கேயுமே டிஸ்க்ளோஸ் ஆகலை அப்படின்னா மட்டும்தான் வந்து நெக்ஸ்ட் வந்து ப்ரொசீட் பண்ணணும். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், அந்த ஓடிபி வெரிஃபை பண்ணுற அந்த கோடு. ஸோ இங்கே எங்கேயுமே பெருசாக டிஸ்க்ளோஸ் ஆகலை. நான் முன்னாடியே செக் பண்ணி பார்த்துட்டேன். மேபி நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு டிஸ்க்ளோஸ் ஆகுதா இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள் கைஸ். ஸோ இதுதான் வந்து அது ரொம்பவே சிம்பிளானது. ஸோ அதே மாதிரி இது வந்து எப்படின்னா ஒரு கவர்மெண்ட் அப்ளிகேஷனுங்கிறதுனால இந்த மாதிரி வந்து ஓடிபியை வந்து ஸ்ட்ரெயிட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதே ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன், அதே ஒரு பக் பவுண்டி வச்சுருக்க ஆர்கனைசேஷன் அப்படின்னா வந்து இந்த மாதிரிலாம் வந்து ரொம்பவே வந்து ஒரு லோ லெவல் செக்யூரிட்டி லெவலில் வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து பயங்கரமாக வந்து ஓடிபி இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம்னா, கிளைண்ட் சைடில் இந்த மாதிரி யூஐயில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலை அப்படின்னா வந்து இந்த மாதிரி வியூ பேஜ் சோர்ஸில் போயிட்டு இங்கே நிறைய ஜேஎஸ் ஃபைலாக இருக்கும், ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல்லாம். ஒரு சில டைம் வந்து இந்த இடத்துலையுமே வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல்லையுமே அந்த ஓடிபி வந்து டிஸ்க்ளோஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஜேஎஸ் ஃபைலையுமே நீங்கள் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கணும். அதான் வந்து இந்த வீடியோ மூலிமா நான் வந்து உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம். ஸோ இங்கே நிறைய ஜேஎஸ் ஃபைல் இருக்குது. ஸோ இந்த ஜேஎஸ் ஃபைலெல்லாம் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம்.
ஸோ நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு தெரிஞ்சு எந்த ஓடிபியுமே வந்து பெருசாக அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகலை. ஸோ அதனால தான் இந்த பக்கை வந்து நாங்கள் வந்து வெளியே டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் கைஸ். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சது. இந்த பிஓசி வந்து உங்களுக்கு ரொம்பவே புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். ரொம்பவே சிம்பிளான பிஓசி தான். ஸோ ஏதாச்சும் டவுட்னா வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ என்னோட டீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்கையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் a nice day. Bye.